உலகம் உங்கள் மீது வெறுப்பு கொண்டிருந்தால் அது உங்களை வெறுப்பதற்கு முன்பு என்னிடம் வெறுப்பு கொண்டிருந்தது என்று உங்களுக்கு தெரியும். அமைதியையும் அன்பையும் மன்னிப்பையும் போதிக்கிறேன். அனைவரும் கடவுளின் பிள்ளைகள். உங்கள் பாவங்களை விட்டுவிட்டு உண்மையான மனதுடன் என் போதனைகளை பின்பற்றுங்கள். நீ உன் பலவீனத்தை உணரும் போது நான் உனக்கு பலன் தருகிறேன். உன்னுடைய பலம் என்னிலிருந்து வருகிறது, எப்போதும் இருக்கும். ஒளியானவர் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவன் இருளில் இராமல் நித்திய ஜீவனை பெறுவான் என்று இயேசு சொன்னார். நானே உலகத்தின் ஒளி, நானே. என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். நீங்களும் உண்மையிலே என் சீசர்களாயிருந்தால், அன்பானவர்களே, கேளுங்கள். கடவுள் உங்கள் மீது அன்பு கூறுகிறார். அவருடைய வார்த்தைகளை நம்புங்கள். அப்போது பரலோகத்தில் நித்திய ஜீவனை பெறுவீர்கள். இரக்கமுள்ளவர்களே பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இவ்வுலகத்தில் நீங்கள் சமாதானம் அடைய மாட்டீர்கள். ஆனால் நீங்கள் என் வாக்குகளை கேட்டு மனம் திரும்பி நீங்கள் செய்த பாவங்களை விட்டு விடுங்கள். உன்னில் அன்பு கூறுவது போல் பிறரிலும் அன்பு கூறுங்கள். உங்கள் எதிரிகளையும் நேசியுங்கள். அப்போது நீங்கள் என் சீஷர்களாக இருப்பீர்கள் என்று இயேசு சொன்னார். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறவர்களும் அதை கை கொள்ளுகிறவர்களுமே பாக்கியவான்கள். ஆகவே நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கட்டளைகளை கை கொள்ளுங்கள். உலகத்தின் ஒளியாக இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று இயேசு பேசுகிறார். அன்புள்ள நண்பர்களே, கடவுளின் அன்பை உணர்ந்து அவர் காட்டிய வழியில் நடப்போம். அவர் நம்மை மன்னித்து நம் வாழ்வில் ஒளியை ஏற்றி வைப்பார்.